தொடர் வணக்கம். வணக்கம் வணக்கம். 2006ஆம் காலகட்டத்தில் பலகட்ட போராட்டங்கள் நம்மளுடைய இலங்கை தமிழக நடத்தி வந்தீங்க. அதில் ஒரு போராட்டம் தான் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பும் சட்டக்கல்வி மாணவர் நடத்திய உண்ணாவிரத போராட்டம். அந்த போராட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்தவர் தான் சீமான் அவர்கள். முதல்ல அரசியல் பயணத்தை வகுத்தது அந்த போராட்டம் தான். ஏன்னா அப்போதான் முதல்ல தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படுகிறார் சீமான். ஆக உங்களுடைய பார்வையில் தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகனை இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து பேசியது மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக என்ன நீங்க சொல்ல வரீங்க? சீமான் ஒரு தமிழகம் இது நாள் வரைக்கும் சந்திக்காத ஒரு அபூர்வமான ஒரு தலைவராக பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா ஒரு நாகரிகமான ஒரு பேச்சு உரையாடல் என்பதே முற்றிலுமாக இல்லாத ஒரு தலைவரா கடந்த காலங்களில் நம்ம இருக்கக்கூடிய இந்த சமகால போராட்ட வரலாறுல இப்படிப்பட்ட ஒரு நபர்களும் நம்ம கடந்து வந்திருக்கிறோன்ற ஒரு வெக்கத்தோடு நான் பார்க்குறேன் இந்த விஷயத்த. மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலகமெங்கும் இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகள் தமிழர்கள் தமிழன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருந்தவர் மேதகு தலைவர் பிரபாகரன். இன்னைக்கு பிரபாகரன் என்ற ஒரு பெயரையே இன்னைக்கு ஒரு எதிர்கருத்தியலாக இன்னைக்கு பிரபாகரனை கொச்சப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அரசியலே இன்னைக்கு சீமானால தான் இன்னைக்கு வந்திருக்குதுன்றத நான் பகிரங்கமா சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு ஈழப் போராட்டத்துடைய ஆரம்ப கால போராட்டங்கள்லாம் அவர் கிடையாது. அவருக்கு சீமானுக்கு அதில் அங்கே ரோலே கிடையாது. அவர் 2009 காலகட்டங்களில் தான் அவர் உள்ளே நுழையிறாரு. குறிப்பாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இணைந்து புதுச்சேரி மாநில ஒதியஞ்சாலை காவல் நிலையம் வாசல்ல நாங்கள் ஒரு உண்ணாநிலை அற போராட்டத்தை நடத்துகிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 17 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கோம். அதில் முதல் முறை 5 நாட்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம். அடுத்த நாள் ஒரு 5 நாட்கள் போராட்டம் நடத்தினோம். இப்போ நான் 2 இடங்கள்ல அந்த போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. ஒன்று ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திலையும், இன்னொரு போராட்டம் என்பது பாரதியார் பல்கலைக்கழகத்திலையும் அந்த 5 நாட்கள் போராட்டம். அதில் ஒரு மாணவர் அந்த கொடும்பாவி ராஜபக்சே கொடும்பாவி எரிக்கும் போது தன்னை எரிச்சிக்கக்கூடிய நிலைமை வந்தது. எங்கள் போராட்டத்திற்கு அன்னைக்கு ராம் இன்டர்நேஷனல் ஹோட்டலில் ஏதோ ஒரு வேலையா ஒரு நடிகையோடு வந்திருக்கக்கூடிய நபரா மதிப்பிற்குரிய திராவிட விடுதலை கழக அண்ணன் லோகாயப்பன் என்னோட பயணித்திருந்த கௌதம பாஸ்கரன் அவர் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தார். இன்னைக்கு திமுக மாணவர் அணியில் இருக்காரு. அவர்கிட்ட இது மாதிரி சீமான் ஒரு டைரக்டர் வந்திருக்காரு, அவரை உங்க போராட்டத்துக்கு கொண்டு வரலாம். அப்போ கௌதம பாஸ்கரன் என்கிட்ட கேட்குறாரு, இந்த போராட்டத்தில் ஐயா பழநெடுமாறன் அவர்கள் கூட இருக்கக்கூடிய பிரபு, மௌலி, அன்பு, இது மாதிரி நிறைய தோழர்கள் வெவ்வேறு அரசியல் கட்சி இருக்கிறாங்க. இன்னைக்கு மௌலி என்பவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாரு. புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள், அன்னைய மாணவர்கள் சொல்றாங்க. அப்போ அவங்க எல்லாம் சட்டக்கல்லூரியில ஒரு 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 போராட்டத்தை நாங்கள் ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அருகில் நடத்தினோம். இந்த போராட்டத்துக்கு பேச வந்தவர் தான் சீமான். அப்போ என்கிட்ட அண்ணன் லோகாயப்பன் கேட்டதுனால அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதையில வர சொன்னோம். இப்போ அங்கே பேசும்போது ஒரு வீராப்பா பேசுனது, அந்த துடிப்பா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தொப்புள் கொடி சொந்தங்கள் ஈழத்துல மடிந்து கடந்த அந்த வேதனையை பார்த்து குமுறல்ல இங்கே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சியாக ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தா அந்த காலகட்டம் அது. அப்ப அந்த நேரத்தில் அப்படி பேசும்போது அது ஒரு நமக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பா இருந்தது. அப்ப நம்ம அவரை ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்தோம். ஆனா ஒரு நாளடைவில் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ரொம்ப தரந்தாழ்ந்த செயல்பாடுகளா மாறினே இருந்தது. ஆக்சுவலா நாங்க எமது அமைப்பு அவருடைய இயக்கத்தையே நாங்க ஆரம்ப காலத்திலே புறக்கணிச்சிட்டோம். 2010 இறுதி கட்டத்திலே நாங்க அவர் தாம் தமிழர் என்ற பேர் அறிவிச்ச அந்த மேடையிலேயே நாங்க புறக்கணிச்சோம். அதனால அதுக்கப்புறம் அவங்களுடைய இயக்கத்தோடு அவங்க இயக்கம் பங்கு பெற எந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் பங்கு பெற மாட்டோம். நாங்கள் எங்கேயாவது உட்காந்து போராட்டம் பண்ணும்போது வந்தாங்கன்னா தயவு செஞ்சு வராதிங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நாங்கள் வெளில அனுப்புவோம். எங்க போராட்டத்துக்கு அவங்கள மட்டும் நாங்கள் பங்கு பெற மாட்டோம். ஏன்னா அவங்க ஒரு புது விதமான அரசியல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இளைஞர்கள் மத்தியில, மாணவர் மத்தியில வெள்ளை சட்டை போட்டவங்களை உள்ள விடாதீங்க, கதர் சட்ட அரசியல்வாதிகளை உள்ள விடாதீங்க, அப்படிலாம் ஒரு கீழ்த்தரமான அரசியலை கொண்டு போனாங்க. அந்த அந்த கருத்தியெல்லாம் நமக்கு பிடிக்கல. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானவர்களாக மாத்திட்டு ஈழத்துக்காக தொடர்ச்சியாக உழைச்சாங்கன்னு சொல்லி பார்த்தா அது கருஞ்சட்டைகள் தான் மாறத்துக்குன்னு சொல்ல முடியும். உண்மையான விடுதலை புலிகளுக்கு தெரியும், இன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கு தெரியும், உண்மையான அந்த போராட்ட களத்தை சந்தித்தவர்களுக்கு தெரியும்.
இன்னைக்கு வந்து அவங்களுடைய ஆரம்ப கால பயிற்சி காலங்கள் முதற்கொண்டு அண்ணன் கோவ ராமகிருஷ்ணனா இருக்கட்டும், இல்லை குளத்தூர் மணி அண்ணனா இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனா இருக்கட்டும், ஐயா வைகோவா இருக்கட்டும், இன்னைக்கு இது மாதிரி பல தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த சமீப காலமா சில வந்து திமுகவில் இருந்து கூட பிரபாகரன் மீது ஒரு கடுமையான விமர்சனங்களை வைத்தாலும், திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய காலகட்டங்களில் மிகப்பெரிய தியாகங்களை, வீடுகள் சூறையாடப்பட்டிருக்குது, திமுகவுடைய வீடுகள் சூறையாடப்பட்டிருக்குது, ஈழத்தமிழர்களுக்காக எத்தனையோ விஷயங்களை இழந்திருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு வரலாறு நீங்க சாதாரணமா 2010க்கு பிறகு ஒரு உச்சக்கட்ட போர் முடிந்ததுக்கு பிறகு நீங்க வந்து புதுசா வந்து நாங்க தான் தமிழர், மற்றவங்க எல்லாம் எவனுமே இங்க தமிழர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அரசியல் பேசுறீங்க. ஒரு சனாதனியா, நீங்க சனாதனியா, தமிழ் தேசியவாதியா, நீங்க பெரியாரிஸ்டா, உங்களுடைய அவருடைய பேச்ச அவரு வந்து வீடியோ போட்டு கேட்டாலே அது அவரே மல்லாந்து துப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ கேவலமான உரையாடல்கள். ஒரு நாள் நீ பெரியார் என்ற, ஒரு நாள் அம்பேத்கர் என்ற, ஒரு நாள் தமிழ் தேசி என்ற, ஒரு நாள் சங்கி என்ற, நீ யாருன்றதே தெரியல. அவருடைய அரசியல், அவருடைய நிலைப்பாடு என்ன, எதை நோக்கி போகுது? இந்த ஈழ பிரச்சனையை காட்டி, ஈழ பிரச்சனை மட்டுமே மையப்படுத்தி இன்னைக்கு எத்தனையோ தியாகம் செய்து உழைத்த தலைவர்கள் இன்னைக்கு எவ்வளோ இழந்த தலைவர்களா கூட ஈழத்தமிழர் பிரச்சனையை காட்டி வெளியில உண்டி குளிக்கணும் உட்காந்துக்கிறவங்களாம் கிடையாது. அவங்க யாரையும் வந்து அதை வச்சு வைத்து வளர்க்கல. ஆனா இந்த இந்த இவங்க மட்டும்தான் பிரகடனப்படுத்திக்கிறாங்க, நாங்க மட்டும்தான் ஈழத்தமிழருக்காக உழைச்சோம். எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனையோ வழக்கு, எனக்கு கணக்கே சொல்ல முடியாத வழக்குகள் என் மேல ஈழத்தமிழர் சொந்தங்களுக்காக போராடிய வழக்குகள் எவ்வளவு இருக்கு. இப்படிலாம் நாங்க மதிச்ச நாங்க நேசிச்ச ஒரு அருமையான தலைவர், முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து இந்நூற்றாண்டின் மாவீரன் பிரபாகரன் சொன்ன அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அந்த தலைவருடைய இத்தனை ஆண்டு கால போராட்டத்தை ரொம்ப குறுகிய கண்ணோட்டத்துல கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமா நான் வந்து நாம் தமிழர் இயக்கத்தையும் அந்த தலைவரையும் நான் பார்க்குறேன். பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன், அவர் நடந்த உண்மையை தெரிவித்தாக வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி வருது. ஏன்னா பெரியார் தொண்டர்களுடைய பலம் என்ன என்பது அவங்களுக்கு தெரியும், அந்த போராட்டக்காரர்களுக்கு தெரியும். அந்த போராட்டக்காரர்கள் உருவானதற்கான பின்னணியில எத்தனை பெரியார் தொண்டர்கள் இருந்திருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். பெரியார் தொண்டர்கள் இல்லாமல் இந்த மண்ணுல வந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தியலை தமிழ்நாட்டுல ஈழத்தமிழுக்கு ஆதரவான இத்தனை கட்ட போராட்டங்களை யாராலும் நடத்தி இருக்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மக்களை நேசிக்கக்கூடிய நபராக பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன் உண்மையை விளக்கியாக வேண்டும். ஏன்னா நீ சாதாரணமா வந்து கொஞ்ச நெஞ்சமா போய் சொல்றீங்க, ஆமா ஓட்டுல போனோன்றீங்க, கப்பல் ஓட்டணுன்றீங்க, அதுல படகுல போனோன்றீங்க, அந்த இடத்துல உட்காந்து பின்னாடி உட்காந்து உங்களுக்கு கரிசோரை போட வச்சுட்டு நீ எழுதி வந்தாங்கன்னு சொல்றீங்க. உச்சகட்ட போர் நடந்து கொண்டிருந்த வேலையில சும்மா ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் சந்திச்சுட்டு வந்தேன். உங்க கட்சியோடைய சேர்ந்த அந்த பொண்ணு ஒண்ணு இருக்குது. இப்ப சமீபத்துல கூட பிஸ்ரா மசுரான்னு சொல்லிட்டு அந்த காளியம்மாள்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, இவர் தான் கேட்டாரு, அதை பிஸ்ரா மசுரா ஏதோ ஒன்று கேட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணுடைய கடுமையான உழைப்பு இருக்கு. அந்த பொண்ணு வந்து சமீபத்துல பேசும்போது அந்த மேடையில சொல்லிச்சு, 10 நிமிஷம் தான் எங்க அண்ணன் சந்திச்சாருன்னு. அது உண்மையை சொன்னதே உங்களால ஏற்றுக்க முடியல. அடுத்தது அதை தூக்கி போட்டீங்க. நீங்க வந்து அப்படி ஒரு 10 நிமிடம் எல்லாரும் 6 நிமிடம் சந்திச்சதா அவர் சொல்றாரு. பிரபா ஒரு உண்மையான தலைவராக இருந்தார்னா, இவர் வந்து பிரபாகரனையும் பிரபாகரனுடைய போராட்டங்களையும் தலைவருடைய போராட்டங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால், இவர் வந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் பேசியதுக்கு எப்படி விளக்கம் கொடுத்துருக்கணும்? ஒரு நாகரிகமா, தம்பிக்கு தெரியல, அவருக்கு தம்பிக்கு நான் தெரிஞ்சிருக்காதுன்னு கூட பத்திரிகையாளர் மத்தியில் சொல்லியிருக்கலாம். இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஆபாசமான வார்த்தையை பேசி ஒரு பொதுத்தளத்துல மக்கள் மத்தியில நீங்க அப்படி ஒரு சொல்றீங்கன்னாக்கா, அது என்ன பார்வையில நம்ம அவரை பார்க்க வேண்டியது? அவர் யார்? அவரு அப்ப சீமான் நீ யார்? யாரை வச்சு இத்தனை பொழப்பு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லாராலும் வந்து இன்னைக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு முழுவதும் ஒன்னு அடையாளப்படுத்தி யார்? அப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரை, ஏற்கனவே ஒரு ஆடியோ ஒன்று வந்தது, புட்டம்மனை வந்து அவனா பெரிய இவனா, புட்டம்மன் எப்படிப்பட்ட ஒரு தலைவர், நின்று பேசுறதுக்கு முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்னைக்கு அவங்க இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் பிரதர். அது ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டி, எவனாலும் என் மயிரை பிடுங்க முடியாது, நீ உனக்கு மட்டும்தான் மயிர் இருக்குதா, மற்றவன்லாம் இல்லையா, மயிரை பிடுங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நீ என்ன அப்படிப்பட்ட ஆளா? இங்க வந்து பெரியார் தோழர்களோட வந்துட்டு நம்ம தோழர்கள் யாரும் வந்து தண்ணி அடிக்க மாட்டாங்க, வந்தா சரகை போட்டு உருண்டுன்னு கிடந்த ஆளு கூட ஒரு 2-3 பேர் இருப்பானுங்க. ஐயோ அப்பா, அவரும் அதெல்லாம் சகிக்கவே முடியாது. எங்களுக்கு நான்லாம் ஆரம்பத்திலே விமர்சனம் பண்றோம் பயங்கரமா. எனக்கு பிடிக்காது இந்த கேரக்டரு.
எல்லாம் வந்து உணர்வுபூர்வமா உணர்வு ரீதியா வந்து போராடணும். இந்த காலத்துல வந்துட்டு இங்க குஷ்டு வந்து சொல்லுவாங்க, தோழருங்க போயிட்டு எழுப்ப போறோம் ரூம்ல வந்து சரகை போட்டு உக்காந்துக்கிறாரு 8 மரம் பண்டு ஏதோ அண்ணன் வேல்முருகனுடைய ஒரு போராட்டத்துக்கு போய் ஆகணும், அந்த போராட்டத்துக்கு கூட்டின்னு போறதுக்காக வந்து போய் கிளம்ப போனாக்க சரகை போட்டு உட்காந்துக்கிறாரு, தண்ணி கிண்ணியை ஊற்றி கிளப்பிட்டு போகணும்லாம் வந்து சொல்லிக்கிறாங்க. நம்ம தீனாதான் அடிக்கடி சொல்லுவார் இந்த கதையெல்லாம். இது எனக்கு அதனாலே வந்து இவருடைய அரசியலே எனக்கு பிடிக்காது. சீமானுடைய அரசியல் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வெறுத்துட்டோம். ஆனா இது என்ன வெறுத்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க ஒரு அரசியல் பண்ண ஒரு இயக்கமா வளர்ந்து வரும்போது உங்க பின்னாடி ஒரு தோழர்கள் இருக்கிறாங்க, உங்க பின்னாடி ஒரு தொண்டர்கள் வந்து உங்களை ஃபாலோ பண்ணி வராங்க. எவ்வளவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உங்களை ஃபாலோ பண்ண, அவங்களுக்கு நீங்க எதை கத்துத்தர முயற்சி பண்றீங்க? ஒரு ஒரு அநாகரிகமான அரசியலை கத்து கொடுத்து என்ன பண்ண போறீங்க? உங்களை வளர்த்தெடுத்த பிரபாகரனுடைய குடும்பத்துக்கு இந்த நிலைமைனா மற்றவங்களுக்கு என்ன நிலைமை? வந்து ஒவ்வொருத்தரையும் சமீபத்துல ஒரு ஐயா கம்யூனிஸ்ட் ஐயா ஒருத்தர் பேசியிருந்த ஒரு ஒரு உரையாடல், அவருடைய திடீர்னு பேர் ஞாபகம் வரல, அந்த உரையாடல் பேசும்போது ஏய் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சேனல்ல நடத்தக்கூடிய ஒரு என்ன ரவுடியா மிரட்டி பாக்குறியா? இப்ப இதெல்லாம் யாரு கேள்வி கேட்கணும்? உங்களுடைய நீ வந்து எதை நோக்கி பயணிச்சுன்னு இருக்க அப்படின்னு ஒரு எத்தகைய தலைமுறை எங்க உருவாக்க போற? உன்னுடைய தொண்டர்களுக்கு கல்வி வேணான்ற, ஆடு மேய்ச்சா போதும் மாடு மேய்ச்சா போதும்னு சொல்லிட்டு அரசியல் சார் இப்படிப்பட்ட நிலையில நீங்க கொண்டு போனீங்கன்னா நாளைய தமிழ்நாடு எப்படி இருக்குன்ற ஒரு பயங்கரமான அச்சம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து இருக்கக்கூடிய மிக மோசமான விஷச்செடியா நான் வந்து சீமானை பார்க்குறேன். சீமான் வந்து களை எடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷச்செடி. இந்த விஷச்செடியே களை எடுக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் இருக்கு. நான் ஈவன்தோ பாஜகவும் நான் சொல்றேன். ஏன்னா பாஜக கூட ஒரு தேசிய கட்சி பாசிசம் பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1000 கட்டத்துல எதிர்த்தாலும் ஜனநாயக நாட்டில் ஒரு ஆளும் அரசாக அவங்களுடைய அரசியலை பண்ணினுக்கிறாங்க. ஆனா சீமான் வந்து ஒரு அது வந்து ஒரு பாசிசத்துடைய மறு உருவம் தான், அது பாஜகவுடைய மறு உருவமா வந்து செயல்பட்டாலும் பாஜக வந்து உன்னை வழி நடத்தினா கூட அந்த பாஜக வந்து வழி நடத்துற அந்த போக்கை மாத்திங்க. இப்படிப்பட்ட விஷச்செடிகளை வளர்க்கறது தப்பு, இது ஆபத்து. இன்னைக்கோட தந்தை பெரியார் அவர்களை வந்து அவரு என்னென்ன பேச்சு பேசுறான்னு நினைக்கிறீங்க தந்தை பெரியார? ஆனா ஒரு காலத்துல என்னென்ன பேச்சு பேசுவா தெரியுமா? அந்த மாற தூக்கின்னு அப்படியே வந்து ஐயா ஐயா இல்லைன்னா என் ஐயன் இல்லை என்றால் இந்த இடத்துல நான் வந்திருப்பேனா, நான் படிச்சிருப்பேனா அப்படின்னு அந்த உணர்ச்சி வசத்துல நீ பேசின பேச்செல்லாம் கேட்டுதானே நீ இத்தனை கூட்டம் வந்தது. இன்னைக்கு இத்தனை கூட்டத்தையும் மூல செலவு பண்ணி நீ எப்படி பேசினாலும் உன் பின்னாடி ஓடியாருன்னா அந்த கூட்டம் எதுக்கு? அப்ப அப்படிப்பட்ட ஒரு மூல செலவு செய்த ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சு அந்த மக்கள் எல்லாம் வந்து வீணடிக்கிற பணியை வந்து சீமான் வந்து செஞ்சுருக்கிறாரு. பெரியாரோடு நிகராக இவரெல்லாம் நிறைய பேர் கூட போராட்டம்லாம் பண்ணாங்க. எனக்கு அதெல்லாம் உடன்பாடே கிடையாது. இவன் பேசுறதுனால பெரியாருடைய பேர் ஒண்ணு குறைஞ்சிட போறது கிடையாது. அதுக்கு தகுதியான ஆளு சீமான் கிடையாது. ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு பெரியார பேசுவ, நாளைக்கு அம்பேத்கரை பேசுவ, நாளைக்கு மார்க்சியத்தை பேசுவ, நீ எதை வேணாலும் பேசிட்டு போ. சீமான் மட்டும்தான்டா புனிதமானவன் கூட நீ பேசுவ. நாளைக்கு பிரபாகரனை திட்டுவ. இன்னும் பிரபாகரனை திட்டுற காலம்லாம் ரொம்ப காலம்லாம் ஆகாது. கூடிய சீக்கிரத்துல சீமானே திட்டுவார். இப்படி பேசுவார், நான் அவனை நம்பிதான் வந்தனா, அவன் தான் என்னை வந்து அரசியல்ல கொண்டு வந்தானான்னு சொல்லி கேட்பார். அப்படிப்பட்ட நிலை கூட சீமான் போவாரு. ஆனா ஒரு ஈழ போராட்டத்தை இவ்வளவு கொடூரமான ஒரு கொச்சைப்படுத்துற அரசியலை சீமான் செய்யறது வந்து கண்டனத்துக்குரியது. நிறைய ஈழ மக்கள் வந்து கண்மூடித்தனமாக சீமானை நம்புறீங்க. நம்பிக்கின்னு வைத்த வாயை கட்டி உங்களுடைய குடும்பத்துடைய உழைப்புக்கு நாடு புலம்பெயர்ந்து ஓடி உழைச்ச அந்த பணத்துல எடுத்து வந்து கொட்டி எடுத்து வந்து மாசத்துக்கு இதுக்கு சில புரோக்கர் குரூப் இருக்குது. அந்த ஈழத்தமிழர்களே சில புரோக்கர் குரூப். இந்த புரோக்கர் கூட்டம் வந்து பிரபாகரனுடைய அண்ணமான திட்டுது. நான் ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன், அது மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன். எங்கேருந்து வந்தீங்க நீங்களான்ற, உங்களுக்கு என்ன வரலாறு தெரியுமா? அவர் தமிழ்நாட்டில் இருந்த வரலாறு தெரியுமா? தமிழ்நாட்டில் அவர் வந்து இப்ப புதுச்சேரியில் அவர் இருந்த நிகழ்வுகள்லாம் தெரியுமா? இங்க இருக்க யாருக்காவது? எவ்வளவு தியாகங்கள் செஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு சாதாரணமா நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஒரு 17 நாள் உண்ணாநிலை போராட்டம் மட்டும் நடத்தியிருக்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 3 அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கேன். அப்பெல்லாம் அந்த எனிமா கொடுக்காம உண்ணாவிரதம் இருந்து குடல் கட்டி
இன்னைக்கு 3 அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கேன். என் குடும்பம் இன்னைக்கு கஷ்டப்படுது. ஒரு 2009 என்னுடைய மனைவியோடைய 3 பவுன் செயின் எட்டுமட்டு அடமானம் வச்சு ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தினேன். இதை நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நான் எவன்ட்டையும் உண்டி கொடுக்கறது கிடையாது. எவன்ட்டி 10 பைசா பணம் வாங்கி நாங்க ஈழத்துக்காக உழைக்கல. என் சொந்த பணம் போட்டு செஞ்சோம். ஒரு போராட்டமும் ஒரு சுவரொட்டியும், நான் அடிச்ச சுவரொட்டியை வந்து தினமலர் பத்திரிகை வந்து கொடூரமான சுவரொட்டி, இந்த சுவரொட்டியை ஒட்டினவங்க மேல வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்தி வெளியிட்டுச்சு. மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்கணும். 10,000 மாணவர்களை திரட்டி ஆளுநர் மாளிகையில என் கையை அறுத்து ரத்தத்தால் கையொப்பமிட்டேன். நான் என்னோடு பல இளைஞர்கள், பிரவீன், திருபுவனை சேர்ந்த பிரவீன், வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரவீன்லாம் வந்து அந்த கையை அவரே எல்லாம், ஒரு பொண்ணு பவானின்னு ஒரு பொண்ணு பிளேடு எடுத்து தன்னுடைய கையை அறுத்து ரத்தத்தால் கையொப்பமிட்டு, இப்படிப்பட்ட போராட்டங்கள்லாம் நடத்தி எத்தனை வழக்கு, ராஜபக்சேவுக்கு எதிராக எத்தனை வழக்கு, இப்படிலாம் வழக்கெல்லாம் வாங்கி நாங்க நடத்தின போராட்டத்தை எல்லாத்தையும் இடையில் வந்து இடைச்சோர்களாக திருடி சென்றுட்டு எனக்கு வந்து எல்டிடியோடைய கொடி, எல்டிடியோடைய கருத்து எல்லாத்தையும் வந்து எண்ணிது நான் தான் உருவாக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மோசடி நாடகத்தை வந்து அண்ணன் பிரபாகரன் அவருடைய, தலைவர் பிரபாகரன் அவருடைய இத்தனை ஆண்டு கால போராட்டத்தை கொச்சப்படுத்த ஒரு அரசியலை சீமான் செய்கிறார். சீமான் வந்து திருத்தப்படுவார். இதே தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டு உன்னை வந்து அடையாளப்பட்டு நீங்க வந்து இப்ப மற்ற தலைவர்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்காது, சீமானுக்கு ஏற்படும். ஏன்னா பொய் மட்டுமே மூலதனமாக வச்சு, பொய்யும் கட்டுக்கதைகளை மட்டுமே மூலதனமாக வச்சு ஏதோ ஒரு விதத்துல நம்மளும் ஒரு பிம்பமா ஒரு அரசியல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இளைய தலைமுறை, வரலாறு தெரியாத தலைமுறை கிட்ட போயிட்டு பொய்யான ஒரு வரலாறை சொல்லி அவங்கள எல்லாரையும் உனக்கு பலியாடாக்கி அவங்கள வந்து மூல செலவு செஞ்சு உன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்துவது என்பது ஏற்புடையதில்லை. இவர் பேசுறது தமிழ் தேசியமா? நீ தமிழ் தேசியம்னா என்ன? நீ உனக்கு என்ன தமிழ் தேசியத்தை வந்து நீ பேசிட்ட? நீ சரி, தமிழ் தேசிய கட்டமைப்புல நீ இருக்கிறியா? உன் கட்சி இருக்கா? இந்திய தேசிய இதுல வந்து உன்னுடைய கட்சியை பதிவு பண்ணிட்டு நீ தமிழ் தேசியம் பேசுவியா? உன்ன மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எங்களுக்கும் ஒருமையில பேச தெரியாதா? நீ 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 அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா? உனக்கு இருக்கிற அதே 2 கால் 2 கை தான் எங்களுக்கு இருக்குது. நான் ஏன் எங்களுக்கு பேச தெரியாதா? ஆனா ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப சில நேரங்கள்ல நம்ம அவரை பத்தி யோசிக்கும் போதே நமக்கு கடுமையான கோபம் வந்துடுது. இப்ப என்னுடைய வாதத்துல கூட நான் அந்த கோபத்தை பார்க்கலாம். ஆனா இந்த கோபம் எதனால வருதுன்னா, எங்களுடைய உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த இத்தனை ஆண்டு கால உழைப்பு, நான் இன்னைக்கு இந்த ஆண்டு கூட என்னுடைய தமிழர்களுடைய வீர வணக்கனாலையும் மாவீரனாலையும் நாங்க இன்னைய வரைக்கும் செஞ்சுதான் இருக்கிறோம். நீ மட்டுமா செய்யற? நீ யாரும் உலக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கிட்ட உண்டி குளிக்க செய்யற. நாங்க அப்படி செய்யலையே. நீ வந்து ஒரு யூடியூப் வச்சுக்கின்னு உனக்கு 4 ஆளுகளை வச்சுக்கின்னு கருத்தியலை பேசி நாங்க உட்காந்து இல்லையே. இந்த கூட்டத்தை முன்னாடியே வந்து தலைவர்கள்லாம் வந்து தோல் உரிச்சிருக்கணும். இவங்க ரொம்ப லேட்டு. பெரியாரிய அமைப்புகள், அப்ப அதாவது அண்ணன் கொளத்தூர் மணிலாம் இப்ப பேசுறாரு. ஆனா கொளத்தூர் மணியுடைய முகத்தை பார்த்துதான் இவருக்கெல்லாம் நாங்க மரியாதை கொடுத்தோம். இவர் ஓட்டுல போனாருன்னு சொன்னார்ல, இப்ப 25 கிலோ ஆமக்கறியை கூட்டினு விட்டாங்கன்னு இட்லியில வந்து கறியை வச்சு ஊட்டி விட்டாங்க, எடுத்து கொடுத்தாங்கலாம் சொன்னார. அப்படியே பொழக்கும் போது அப்படியே உள்ள கறி அப்படின்னு சொல்லிட்டு, டேய் யாரடா அப்படிலாம் சொல்லுகிற, உனக்கு வந்து சமையல்காரன் வேலையாடா பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து அண்ணன் கொளத்தூர் மணி அவர்லாம் வந்து வாயை தந்துக்கு. இன்னைக்கே அவர் பேச மாட்டாரு, அவருடைய அந்த பெருந்தன்மை அது. ஆனா இப்படிப்பட்ட ஆளெல்லாம் அடையாளப்படுத்திருக்கணும்ன்றது அது ஒரு. ஆனா லோக இப்ப சமீபத்துல நான் ஒரு பேட்டி பார்த்தா வச்சு வெளுத்திருந்தார். இவரெல்லாம் அன்னைக்கே பேசிருக்கணும்ன்ற. நான் ஏதோ ரொம்ப முன்னாடி பேசிருக்கணும். ஒரு 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 நீண்ட வரலாறு, ஒரு எத்தனை உயிர் போன ஒரு வரலாறு, எத்தனை உயிர் தியாகம் செய்த ஒரு வரலாறு, பல லட்சம் மக்களை இழந்த வரலாறு. நீ அதை வந்து உன்னுடைய வயிற்று பொழப்புக்கு பயன்படுத்தின, கொச்சப்படுத்தின. உண்மையான போராளிகள், உண்மையா களத்துல நின்று போராடியவங்க எல்லாரையும் கொச்சப்படுத்தி ஒரு வேதனைக்குரிய விஷயத்த வந்து சீமான் செய்யறது வந்து ஏற்புடையதல்ல. பிரபாகரன் அண்ணன் மகன்கிட்ட வந்து இவர் பேசுறதுனால உடனே பிரபாகரன் அண்ணன் மகன் வந்து குறைஞ்சிட போறது கிடையாது. அவருடைய தகுதி என்னன்னு தெரியும். நான் அவர் வந்து பிரபாகரனுக்கு அண்ணனுக்கு பிள்ளையா, இவர் பிரபாகரனுக்கு நேரடியா பிள்ளையா? எத்தனை பேர் தாண்டா பிள்ளையாவ நீ? இந்த கேள்வி கேட்கிற, எத்தனை பேர் தான் பிள்ளையாவ? எல்லாரையும் அப்பான்ற, எல்லாருக்கும் பிள்ளையா போதுற. இது வந்து உன்னுடைய பிறப்பை வந்து கொச்சப்படுத்துது. நான் அந்த கொச்சப்படுத்துற நான் விரும்ப மாட்டேன். சீமான் வந்து உன்னை திருத்திக்கணும். நீ மட்டுமே யோக்கியமானவன்னு நினைச்சுன்னு வந்து ஒரு செயல்பாடை உருவாக்குறதோ. ஆனா நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு. சீமான் வந்து பாசிசவாதிகளால் இயக்கப்பட்டு
தூங்குற மாதிரி நடிச்சுக்கின்னு இன்னைக்கு இங்க ஒரு அரசியலை திணித்து கொண்டிருக்கிறார். அந்த அரசியலை உடைத்தெறிய வேண்டிய அவசியம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கு. எதிர்த்து போராடுவோம், களமாடுவோம். சீமானை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி கொண்டே இருப்பான். நம்மளே அம்பலப்படுத்தாட்டாலும் அவர் வாயாலே அவர் அம்பலம் ஆயிடுவாரு அப்படின்னு என்னுடைய பார்வை. நன்றி, நன்றி தோழர்.